ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. சர்வதேச கடற்பரப்பில் பல கப்பல்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பதோடு உலகின் பல நாடுகளிலும் எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற விநியோக சங்கிலி என்பது எப்படி இருக்கப் போகின்றது என்ற கேள்விகள் அமைந்திருக்கின்றன. துபாயில் இன்றைய தினம் 2 நாள் பங்கு சந்தைகளை மூடுவதாக இப்பொழுது துபாய் தீர்மானம் எடுத்து அந்த அறிவிப்பும் வெளிவந்திருக்கிறது. இது பொருளாதார ரீதியில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற பொழுதிலும் கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பல்வேறு முக்கிய கட்டங்களை அடைந்திருப்பதாக தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். இந்த 4 வாரங்கள், அதாவது அவர் about 4 weeks என்று கூறியிருக்கின்ற விடயம் என்பது அவரது கையில் இந்த விடயம் இல்லை என்பதன் கருத்தியலில் இருக்கின்றது. அதாவது இப்பொழுது இவர்கள் தரை நடவடிக்கை எதிலும் ஈடுபடவில்லை. வெளியிடங்களில் இருந்து வான் தாக்குதல்களை மேற்கொண்டு, அதாவது இந்த ஈரானின் ராக்கெட் பலத்தை, அதாவது ஏவுகணை பலத்தையும் ஆளில்லா விமானங்களின் பலத்தையும் இல்லாமல் செய்வதற்காகவும் இருக்கின்ற தலைமையை அளிப்பதற்கான காரணத்துக்காகவும் இந்த காலத்தை எடுத்திருந்தாலும், இந்த காலம் என்பது ஏற்பட போகின்ற இப்பொழுது போரின் பொழுது ஏற்பட போகின்ற விரிவான தாக்குதல்கள் அல்லது விபத்தான தாக்குதல்கள் காரணமாக சில வேளைகளில் மாற்றம் பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. இன்று தவறுதலாக 3 அமெரிக்க ஜெட் விமானங்கள் குவைத் ஏவுகணை பாதுகாப்பு அல்லது விமான எதிர்ப்பு பாதுகாப்பு படையணியால் சுற்றி வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. 3 விமானிகளும் பரசூட்டுடன் தப்பி இருந்தாலும் இது ஒரு போரின் பொழுது நடைபெறக்கூடிய அந்த மறைமுக விளைவுகள் அல்லது அந்த எதிர்பாராத விளைவுகளாக கருதப்பட வேண்டிய ஒரு விடயம். இப்பொழுது அங்கே இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியே தொடர்ந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதும் அவரை ஒரு உன்னத தலைவராக போற்றுவதும் காணப்படுகிறது. வரையறையாக அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023 ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் 212க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று அதற்கு மேலான தொகையாக இருக்க வேண்டும். அவ்வாறான அந்த தாக்குதலின் பின்னான காலத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா எடுத்து வருகின்ற நடவடிக்கை என்பது ஹமாஸ், காசாவில் உள்ள ஹமாஸின் தலைமை மற்றும் அங்கே உள்ள அரசியல் பிரமுகர்கள், அதன் பிறகு ஹிஸ்புல்லா தலைமை, அதே போல குய்தி தலைமை மற்றும் ஈரானிய தலைமை ஆகிய தலைமைகளை அளித்து வருகின்றன. தலைமைகளை அளிப்பதன் மூலம் வெற்றி பெற முடியுமா என்றால், தலைமைகளை மாத்திரமல்ல, தலைமைகளுடன் இணைந்த அந்த ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை அவ்வாறு செய்ததன் மூலம் மாற்றம் பெறலாம். அங்கே நடைபெறுகின்ற நடவடிக்கைகளில் இவர்கள் நேரடியாக சென்று தரையிறங்கி சண்டை பிடிப்பதற்கான சூழ்நிலை என்பது இல்லை என்றால், சுமார் 100 மில்லியன் மக்களை கொண்ட ஒரு நாடு ஈரான் தேசம், அங்கே போய் இவர்கள் எவ்வாறான அனுகூலத்தை பெறுவார்கள் என்பது போன்ற கேள்விகள் இருக்கின்றன. இதற்கிலே சீனாவை சீண்டுகின்ற போரில் தான் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கின்றது. வெனிசுலாவில் சீனாவின் ஆதிக்கம் இருந்தது, அங்கே போர் நடந்தது. இப்பொழுது ஈரானில் 30% எரிபொருளுக்கு தங்கியிருந்த சீனாவிற்கு ஒரு சீண்டுதலை ஏற்படுத்துவதாக இந்த தலைமை அளிப்பு என்பது இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. சீனா தூண்டப்படுகின்றது. ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் நிச்சயமாக எந்த ஒரு சண்டைக்கும் தனது பிராந்தியத்தை தவிர்த்த பிரதேசங்களில் போகாது. கனேடிய பிரதமர் இந்தியா நோக்கி பயணித்திருக்கின்றார். குறிப்பாக கனடாவில் செறிந்திருக்கக்கூடிய கனிம வளத்தை அவர்கள் தொடர்ந்து பெற்றுக் கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதாக அறிவிக்கப்பட்டு இது தொடர்பான இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பான தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. அணு ஆயுத தயாரிப்புக்கு ஏற்ற தரமில்லாத சக்தி உருவாக்கலுக்கு தேவையான தரமுள்ள யுரேனியத்தை ஏற்றுமதி செய்வதாக, ஆனால் அதனை அவர்கள் மீள் செறிவூட்டலாம். அவர் மீள் செறிவூட்டி அதனை பயன்படுத்தினால் அதற்கு கனடா பொறுப்பில்லாவிட்டாலும் அவ்வாறான மீள் செறிவுக்கு அது அவ்வாறு செய்யக்கூடாது என்கின்ற ஒரு ஒப்பந்தத்துடன் இப்பொழுது இந்த யுரேனியம் விநியோகத்தில் $2.6 பில்லியன் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. உலகில் மிக முக்கியமான செய்திகள்
வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. பல்வேறு ட்ரோன் தாக்குதல்கள் மத்திய கிழக்கு நாடுகள் எங்கிலும் நடத்தப்படுகின்றன. ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. சர்வதேச கடற்பரப்பில் பல கப்பல்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பதோடு உலகின் பல நாடுகளிலும் எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற விநியோக சங்கிலி என்பது எப்படி இருக்க போகின்றது என்ற கேள்விகள் அமைந்திருக்கின்றன. அதே நேரத்தில் துபாயில் இன்றைய தினம் 2 நாள் பங்கு சந்தைகளை மூடுவதாக இப்பொழுது துபாய் தீர்மானம் எடுத்து அந்த அறிவிப்பும் வெளிவந்திருக்கின்றது. இது பொருளாதார ரீதியில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற பொழுதிலும் ஈரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு அமெரிக்காவோடு தோள் நீக்கின்ற நாடுகளுக்கும் அச்சத்தை உட்படுத்துகின்ற பல விடயங்கள் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறக்கூடும் என்ற தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக ஈரானுடைய உயர் தலைவர் அலி கமெனி அவர்கள் உயிரிழந்ததன் பின்னர் இப்பொழுது அந்த தலைமைத்துவத்தை கையில் எடுத்திருக்கின்றவர்கள் தாங்கள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதியோடு எந்த தகவல்களையும் பரிமாறவில்லை என்றும் ஈரான் கொண்ட கொள்கையில் எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் தொடர்ந்து நகர்ந்து செல்வதாகவும் தெரிவித்திருப்பதோடு அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என்ற ஒரு விடயத்தையும் இப்பொழுது வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றன. இதே நேரத்தில் இந்தியா போன்ற நாடுகளில் ஈரானுக்கு ஆதரவானவர்கள் தொடர்ந்து அலி கமேனியுடைய ஆதரவாளர்களாக இருக்கின்றார்கள். இந்த விடயங்களை நாடு என்ற ரீதியில் எவ்வாறு இந்தியா போன்ற நாடுகள் கையாளப் போகின்றன என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. காரணம், உள்நாட்டிலேயே ஈரானுக்கு ஆதரவானவர்களும் இருக்கின்ற பொழுது ஒரு நாடு தன்னுடைய நாடு சார்ந்த அணுகுமுறையை ஏனைய எதிரானவர்களோடு கைகோர்த்து மேற்கொள்ளுகின்ற பொழுது நாட்டுக்குள்ளேயே அதற்கான பிரிவினைவாதிகள் இருக்கின்ற பொழுது அதனை எவ்வாறு கையாளப் போகின்றார்கள் என்ற ஒரு விடயமும் இங்கே மிக முக்கியமாக பேசுபொருளாக இருக்கின்றது. இந்த நிலையில் இவை குறித்த ஒட்டுமொத்த விடயங்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இதே நேரத்தில் கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பல்வேறு முக்கிய கட்டங்களை அடைந்திருப்பதாக தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் தொடர்பாகவும் காலை வேளையில் பேசுவோம். இப்பொழுது சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், உலகம் என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மையில் பயணித்துக் கொண்டிருப்பதை நாள்தோறும் வருகின்ற செய்திகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. சர்வதேச கடற்பரப்பில் இடம்பெறுகின்ற ட்ரோன் தாக்குதல்கள் மூலமாக கப்பல்கள் குறிவைக்கப்படுகின்றன. இது ஈரானுடைய பதிலடி தாக்குதலாக இருந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதி 4 வாரங்களுக்குள் இந்த போரை முடிப்பதற்கான காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கின்றார். இந்த அறிவிப்பு என்பது ஒரு சாத்தியமாக கூடிய நிலையில் இருக்கிறதா, அல்லது இப்பொழுது புதிதாக தலைமையேற்க உள்ள ஈரானுடைய உயர்மட்ட குழு என்பது தொடர்ந்து தங்களுடைய தலைமை தக்க வைத்துக் கொண்டு தாங்கள் எடுத்திருக்கின்ற முடிவுகளின் ஊடாக தொடர்ந்தும் பயணிப்பதற்கான ஒரு சக்தியை கொண்டிருக்கின்றார்களா? இந்த 4 வாரங்கள், அதாவது அவர் அந்த about 4 weeks என்று கூறியிருக்கின்ற விடயம் என்பது அவரது கையில் இந்த விடயம் இல்லை என்பதன் கருத்தியலில் இருக்கின்றது. அதாவது இப்பொழுது இவர்கள் தரை நடவடிக்கை எதிலும் ஈடுபடவில்லை. வெளியிடங்களில் இருந்து வான் தாக்குதல்களை மேற்கொண்டு, அதாவது இந்த ஈரானின் ராக்கெட் பலத்தை, அதாவது ஏவுகணை பலத்தையும் ஆளில்லா விமானங்களின் பலத்தையும் இல்லாமல் செய்வதற்காகவும் இருக்கின்ற தலைமையை அளிப்பதற்கான காரணத்துக்காகவும் இந்த காலத்தை எடுத்திருந்தாலும், இந்த காலம் என்பது ஏற்பட போகின்ற இந்த இப்பொழுது போரின் பொழுது ஏற்பட போகின்ற விரிவான தாக்குதல்கள் அல்லது விபத்தான தாக்குதல்கள் காரணமாக சில வேளைகளில் மாற்றம் பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவும் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வுக்கான முயற்சியை ஒரு தங்களை தரகர்களாக மாற்றக்கூடிய தன்மை என்பது நிச்சயமாக இடம்பெறும். ஏனென்றால் இது உலகளாவிய பாதிப்பு, பொருளாதார ரீதியிலும் பயண ரீதியிலும் மற்றும் பல இன்னல்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் இப்பொழுது இருக்கின்றது. ஆனால் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இன்று சைப்ரஸில் இடம்பெற்ற பிரித்தானிய தளம் மீதான தாக்குதலை தொடர்ந்து தங்களுடைய தளங்களை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது. இதுவரை காலமும் தங்களுடைய தளங்களை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை நிராகரித்து வந்திருக்கின்ற பிரித்தானியா இப்பொழுது அதற்கான அனுமதியை வழங்கியிருப்பது என்பது பிரித்தானியா ஒரு அச்ச சூழ்நிலையில் இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் தாங்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை தானே எடுத்து காட்டுகிறது.
இல்ல இது அணி சேர்ப்பதற்கான முயற்சியின் ஒரு ஊரங்க நாடகம். எவ்வாறென்று சொன்னால், அமெரிக்கா விடுத்த வேண்டுகோள், அமெரிக்கா உங்களுடைய தளங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் எங்களுடைய விமான பரப்புகளுக்கும், தரிப்புகளுக்கும் என்ற பொழுது, அது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகின்றது. அது தள்ளப்பட்ட நிலையில், அது மறக்க முடியாத நிலையில் அவ்வாறான ஒரு நடவடிக்கைகள் அது அங்கமாக்கப்படுகின்றது என்ற பொழுதிலும், அது போரில் நேரடியாக ஈடுபடக்கூடிய தன்மையை இன்னும் 3 நாடுகள் அதாவது வான் பரப்பில் சில வேளைகளில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பம் இருந்தாலும், அதற்கான கள நிலைமை என்பது ஏற்படவில்லை என்று சொன்னால், இன்று தவறுதலாக 3 அமெரிக்க ஜெட் விமானங்கள் குவைத் ஏவுகணை பாதுகாப்பு அல்லது விமான எதிர்ப்பு பாதுகாப்பு படையணியால் சுற்றி வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. 3 விமானிகளும் பாராசூட்டுடன் தப்பி இருந்தாலும், இது ஒரு போரின் பொழுது நடைபெறக்கூடிய அந்த மறைமுக விளைவுகள் அல்லது அந்த எதிர்பாராத விளைவுகளாக கருதப்பட வேண்டிய ஒரு விடயம். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இவ்வாறு இவர்கள் செல்வார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இங்கே அதாவது மறைக்கப்படுகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், ஈரானின் தலைமைத்துவம் என்பது இல்லாமல் செய்யப்படுவதோடு பொதுமக்களும் 570 பேருக்கு மேல் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதே போன்று இஸ்ரேலில் 10 இஸ்ரேலிய பிரஜைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 3 படை வீரர்கள் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. இந்த ஈரானின் தாக்குதல் என்பது மத்திய கிழக்கு என்பது தங்களுடைய அதாவது உல்லாச பயண அல்லது பொருளாதார விருத்திகள் போன்ற நடவடிக்கைகளுக்கு சாத்தியமான இடமா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்ற நிலையில் இப்பொழுது அந்த நாடுகள் கூட இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதில் முனைப்பு கொண்டவையாக இருக்கும். அதேவேளை இந்த புதிய தலைமை என்பது எவ்வாறு இருக்க போகின்றது? இப்பொழுது அதாவது முன் பாதுகாப்புக்கான தலைமை அல்லது தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு கவுன்சில் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இவ்வாறு கூறலாம், சில வேளைகளில் முதியவர்கள் சில வேளைகளில் காத்திரமான முடிவுகளை எடுப்பதாகவும், இளையவர்கள் சில வேளைகளில் விரைவான முடிவுகளை எடுப்பதாகவுமான நிலைமை என்பது தோற்றம் பெறுமானால் நிச்சயமாக பாதிக்கப்படும். இப்பொழுது குறிப்பாக இருக்கின்ற பயம், இப்பொழுது பாகிஸ்தான் இந்தியா தொடர்பான நடவடிக்கைகள் கூட பாகிஸ்தானில் பார்த்தீர்களானால் முதிய விஞ்ஞானிகளோ அல்லது அணு ஆயுதங்களை கையாள்பவர்களோ ஓய்வு பெற்று இப்பொழுது இளைஞர்களுடைய கைகளுக்கு அது மாறுகின்றது. அவ்வாறு மாற்றம் படும் பொழுது அதாவது விரைவு நடவடிக்கை, அவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்பது தெரியாத ஒரு அச்சம் இருந்தது. அதே அச்சம்தான் ஈரான் தலைமைக்கும் இருக்கும் என்றால், ஈரானிய தலைமை என்பது நிச்சயமாக இது இவர்கள் ஒரு ஒரு மதத்தின் மீது தொற்றிருக்கின்றார்கள். அதாவது ஒரு நாட்டின் மீது தொடவில்லை, ஒரு அதாவது தீர்ப்பதற்கான வழிகள். அதாவது நாங்கள் யாருமே இப்பொழுது அவர் 100% சரியானவர் என்றோ அல்லது அவர் இருக்க வேண்டியவரோ இல்லை இல்லாமல் போக வேண்டியவரோ என்ற விவாதத்திற்கு போகவில்லை. ஆனால் பெரும்பான்மையான ஈரானிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கிறார் என்பதை அங்கே திரள்கின்ற மக்கள் கூட்டம் காட்டுகின்றது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதைவிட ஒரு மத பிரமுகராகவும் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்றார் என்பதிலும் அந்த நிலைமை என்பது உண்மையாக இருக்கின்றது. ஆனால் பொதுவாக இப்பொழுது கனடா உட்பட அமெரிக்காவிலும் கூட இந்த ஈரானிய உயர் மத தலைவருக்கு ஆதரவானவர்களும் இருக்கின்றார்கள், எதிரானவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது அங்கே இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியே தொடர்ந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதும் அவரை ஒரு உன்னத தலைவராக போற்றுவதும் காணப்படுகிறது. அண்மையில் வெளிவந்த உறுதிப்படுத்தப்படாத செய்திகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹமூத் அகமதினேஜாட் அவர்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதான செய்திகளும் வெளிவந்திருக்கின்றன. இதற்கு உலக நாடுகளின் பல தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இரங்கல் செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த யுரேனியம் செறிவூட்டலுக்கு கூடுதலாக அக்கறை காட்டிய ஒரு ஜனாதிபதியாக மஹமூத் அகமதினேஜாட் இருந்திருக்கின்றார். இவ்வாறான முன்னாள் தலைவர்கள் இலக்கு வைத்து தாக்கப்படுவது என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எதிர்வரும் காலத்திலும் இவ்வாறு ஏற்கனவே இதில் தொடர்புடையவர்கள் அளிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றனவா? இப்பொழுது நீங்கள் இதனை பார்த்தீர்களானால் தெளிவாக வரையறையாக அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023 ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் 212க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் நினைக்கிறேன். அதற்கு மேலான தொகையாக இருக்க வேண்டும். அவ்வாறான அந்த தாக்குதலின் பின்னான காலத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா எடுத்து வருகின்ற நடவடிக்கை என்பது ஹமாஸ், காசாவில் உள்ள ஹமாஸின் தலைமை மற்றும் அங்கே உள்ள அரசியல் பிரமுகர்கள், அதன் பிறகு ஹிஸ்புல்லா தலைமை,
அதே போல குய்த்தி தலைமை மற்றும் ஈரானிய தலைமை ஆகிய தலைமைகளை அளித்து வருகின்றன. தலைமைகளை அளிப்பதன் மூலம் வெற்றி பெற முடியுமா என்றால், தலைமைகளை மாத்திரமல்ல, தலைமைகளுடன் இணைந்த அந்த ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தையே அவ்வாறு செய்ததன் மூலம் மாற்றம் பெறலாம். ஆனால் அதற்குரிய மாற்றங்கள் இல்லாமல் தனியே இவர்கள் வான்வழியாக இவ்வாறான அந்த தலைமைகளை அளிப்பது என்பது புதியவர்களை அந்த இடத்திற்கு பிரதியீடு செய்வதாகவும் புதிய மாற்றங்கள் ஏற்படுவதாகவும் வழிவகுத்தாலும் இவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய இருப்பிற்கு அல்லது அந்த பிராந்தியத்தின் முக்கியத்துவம் என்பதற்கு இந்த நாடு ஒரு அதாவது எப்பொழுதும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதையும் அந்த நாட்டின் பிரசன்னத்தை இல்லாமல் செய்வதற்காகவும் இடம்பெற்றாலும் அங்கே நடைபெறுகின்ற நடவடிக்கைகளில் இவர்கள் நேரடியாக சென்று தரையிறங்கி சண்டை பிடிப்பதற்கான சூழ்நிலை என்பது இல்லை என்றால் சுமார் 100 மில்லியன் மக்களை கொண்ட ஒரு நாடு ஈரான் தேசம். அங்கே போய் இவர்கள் எவ்வாறான அனுகூலத்தை பெறுவார்கள் என்பது போன்ற கேள்விகள் இருக்கின்றன. இரண்டாவது, இவ்வாறாக தலைமைகள் அளிக்கப்பட்டாலும் அவர்களுடைய இந்த ஆக்ரோஷம் அல்லது அந்த உத்வேகம் என்பதன் குறையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இவர்களை பொறுத்தவரையில் இருக்கின்ற ஆயுதங்களை அளிப்பதில் கவனம் செலுத்தி அல்லது ஆயுத தயாரிப்புகளை அளிப்பதில் கவனம் செலுத்தினாலும் இது எவ்வாறு செல்லும் என்பது குறித்த ஒரு அதாவது சந்தேகம். அதாவது இவர்கள் சில வேளைகளில் ஏனைய நாடுகளில் தங்களுடைய சிறு சிறு குழுக்களை விதைக்கலாம். அதன் மூலம் பயங்கரவாத நடவடிக்கைகள் என்பன ஆரம்பிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்பன போன்றவை எல்லாம் இருக்கின்றன. அதுதான் உண்மையான அந்த விடயமாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டம் என்பது உலக போர் அரங்கு என்பது மாற்றம் பெற்ற ஒரு போர் அரங்காக மாறி இருக்கின்றது. குறிப்பாக சைபர் தாக்குதல்கள் கூட ஒரு போராக வெடிக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது. ஏற்கனவே ஆதரவு வழங்குகின்ற நாடுகளில் எச்சரிக்கை விடுக்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக இந்த சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடும் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த விடயத்தில் இப்பொழுது சீனா ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது. ஈரானினுடைய பின் புலத்தில் சீனாவினுடைய ஆயுதங்கள் இருக்கின்றன என்ற கருத்தை முற்றாக மறுத்திருப்பதோடு தனிப்பட்ட நாடுகள் சண்டையிடுவதை அந்தந்த நாடுகள் தான் வைத்துக் கொள்ள வேண்டும், இது ஏனைய நாடுகளுக்கு பரவக்கூடாது என்ற ஒரு விடயத்தை சீனா குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை சீனா எப்படி அணுகப் போகிறது? உண்மையில் சீனாவினுடைய பக்கபலம் அல்லது பின்புலம் என்பது இந்த போரில் இருக்கின்றதா? அமெரிக்காவுக்கு எதிரான போரில் சீனாவினுடைய பங்களிப்பு இதில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்லை, சீனாவை சீண்டுகின்ற போரில் தான் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கின்றது. வெனிசுலாவில் சீனாவின் ஆதிக்கம் இருந்தது, அங்கே போர் நடந்தது. இப்பொழுது ஈரானில் 30% எரிபொருளுக்கு தங்கியிருந்த சீனாவிற்கு ஒரு சீண்டுதலை ஏற்படுத்துவதாக இந்த தலைமை அளிப்பு என்பது இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. சீனா தூண்டப்படுகின்றது. ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் நிச்சயமாக எந்த ஒரு சண்டைக்கும் தனது பிராந்தியத்தை தவிர்த்த பிரதேசங்களில் போகாது. அது எவ்வளவு ஒரு பலம் பொருந்திய நாடாக இருந்தாலும் அதன் பலம் அதற்கு தெரியும். அங்கு ஆயுதங்களிலும் ஆட்களிலும் இல்லை சண்டை என்பது. அங்கிருந்து தாக்கு பிடித்து அவர்கள் அதன் மூலம் தொடர்ச்சியாக இந்த போர்களில் ஈடுபடுவது என்பதற்கு அவர்களுக்கு முக்கியமாக மொழி பிரச்சனை கூட ஒரு விடயமாக இருக்கும். எனவே அவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய நாட்டின் இறையாண்மையில் கைவத்தால் அதன் மீதான நடவடிக்கை எடுக்குகின்ற ஒரு கூற சக்தியாக மாறுவார்களே தவிர, மறுபக்கமாக இவ்வாறான அந்த நாட்டு போர்களில் தங்களை ஈடுபடுத்த மாட்டார்கள். ஆனால் நாட்டுக்கான ஆதரவுகளை வழங்குவதில் ஈடுபடக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது தாங்கள் அவ்வாறான நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்று அவர்கள் கூறுகிறார். அவர்களை பொறுத்தவரை இப்பொழுது இப்படி பார்க்கலாம், பொருளாதார யுத்தத்தில் மேம்பட்டவர்களாக இருப்பதற்குத்தான் அவர்கள் எப்பொழுதும் விரும்புவார்கள் ஒழிய போரியலில் அல்ல. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய போரியல் என்பது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட பிரதேசத்தை மையமாக கொண்டது, தங்களுடைய நாட்டின் மீதான கவனத்தை கொண்டதாகத்தான் அது இருக்கின்றது என்பதுதான் உண்மை. சரி, இப்பொழுது ஈரான் போர் என்பது நீடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? ஏனென்றால் இந்த ஆயுத விநியோகம் என்பது இப்பொழுது ட்ரோன்கள் மூலமான ஏவுகணைகள் மூலமான தாக்குதல்களாக இருக்கின்ற பொழுது தொடர்ந்து இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை என்பது ஏனைய நாடுகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஈரானுக்கு எந்தளவு காலத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை இருக்கும்? ஏனென்றால் அமெரிக்கா இதை ஒரு திட்டவட்டமாக தீர்க்க தரிசனமாக மேற்கொண்டிருக்கின்ற போராக அறிவித்தால் தொடர்ந்து வருகின்ற நாட்களுக்கு சமாளிக்கக்கூடிய நிலையில் ஈரான் இருக்கிறதா? இல்லை, அதைத்தான் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த மத்தியஸ்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளை ரஷ்யா விரைவாக ஈடுபடும் அல்லது ரஷ்யா அதனை
ஈடுபடும். அத்தோடு ஐரோப்பிய நாடுகளும் ஈடுபடும். எனவே அதற்குரிய காலக்கெடுவையும் சந்தர்ப்பத்தையும் வழங்குவதாக இவ்வாறான நாடுகள் அமையும். ஆனால் ஈரானின் நிலை என்பது எவ்வாறு என்பது எங்களை பொறுத்தவரையில் தெரியாத ஒரு விடயம். அதாவது அமெரிக்கா அதீதமாக அவர்கள் தங்களுடைய ஏவுகணைகளை இரட்டடிப்பாக்கி விட்டார்கள் என்று கூறுகின்ற பொழுதும் அதன் உண்மைத்தன்மை என்பது உலகால் அறியப்படாதது. அமெரிக்காவால் அவ்வாறான குற்றச்சாட்டிற்கு உள்ளாக்கப்படுவதாக இருக்கின்றது. அதை இல்லாது நிர்மூலம் செய்வதைத்தான் அவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 4 வாரங்கள் என்றல்ல, நீங்கள் ஒரு வாரத்திலேயே பார்ப்பீர்கள் இதற்கான ஒரு மீடியேஷன் என்பது, அதாவது ஒரு தரகு அல்லது ஒரு சமாதான முயற்சி என்று சொல்ல முடியாது. இந்த போரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாடுகள் எடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த அணுவாயுதம் என்பது உலகிலிருந்து அழிக்கப்பட வேண்டும் என்றாலும் அணுசக்தி நாடுகளாக வளர விரும்புகின்ற நாடுகள் இந்த சந்தர்ப்பங்களை இப்பொழுது பயன்படுத்துவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கனேடிய பிரதமர் இந்தியா நோக்கி பயணித்திருக்கின்றார். குறிப்பாக கனடாவில் செறிந்திருக்கக்கூடிய கனிம வளத்தை அவர்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதாக அறிவிக்கப்பட்டு இது தொடர்பான இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பான தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. இந்த சூழலில் தற்போதைய காலகட்டத்தில் பிரச்சனையாக மாறியிருக்கின்ற இந்த விடயங்களுக்கு தொடர்ந்து கனடா ஒரு மூலப்பொருள் விநியோகஸ்தராக மாறுகின்ற நிலையை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இதன் மூலமாக கனடா அடையக்கூடிய லாபம் அல்லது விளைவுகள் எப்படி இருக்க போகின்றன? ஆமாம். அதாவது அணு ஆயுத தயாரிப்புக்கு ஏற்ற தரமில்லாத சக்தி உருவாக்கலுக்கு தேவையான தரமுள்ள யுரேனியத்தை ஏற்றுமதி செய்வதாக, ஆனால் அதனை அவர்கள் மீள் செறிவூட்டலாம். அவர் மீள் செறிவூட்டி அதனை பயன்படுத்தினால் அதற்கு கனடா பொறுப்பில்லாவிட்டாலும் அவ்வாறான மீள் செறிவுக்கு அது அவ்வாறு செய்யக்கூடாது என்கின்ற ஒரு ஒப்பந்தத்துடன் இப்பொழுது இந்த யுரேனியம் விநியோகத்தில் $2.6 பில்லியன் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுள்ள நிலையில் $9 பில்லியன் இருக்கின்ற கனடாவின் வர்த்தகம் என்பது 4 ஆண்டுகளில் 50 பில்லியன்கள், அதாவது 10 என்று எடுத்துக்கொண்டால் 5 மடங்காக அது மாறக்கூடிய சாத்தியக்கூறுகளை இந்த ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன. அதில் நீங்கள் குறிப்பிட்ட இந்த யுரேனிய சக்தி மற்றும் அந்த ரய மினரல்ஸ் எனப்படுகின்ற அரிய வகை கனிமங்கள் கூட அதில் அடங்குகின்றன. இதை கனடாவை பொறுத்தவரையில் வெற்றி. ஆனால் இவ்வாறான யுரேனிய விநியோகம் என்பது அங்கே பாவிக்கப்படுமா இல்லையா என்பது எங்களால் கூற முடியாத ஒரு விடயம். என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் சக்தி தேவைக்கு என இதை எடுத்தாலும் சில வேளைகளில் அதனை செறிவூட்டி தங்கள் ஆயுத தேவைகளுக்கும் பாவிக்கலாம். ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் வரவேற்கப்பட வேண்டியவை என்று சொன்னால் ஒரு 4 ஆண்டுகள், 2030 என்பதற்கு நம்மளுக்கு 4 ஆண்டுகள் தான் இருக்கின்றன. அதற்குள் 5 மடங்காக ஒரு நாட்டுடனான அதாவது பொருளாதார தொடுகையில் விரிவி ஏற்படுத்துவது என்பது ஒரு பாரிய வெற்றி. இதே நேரத்தில் வெளிநாட்டு தலையீடு, நிஜர் படுகொலை சம்பந்தமான பல விடயங்கள் கனடா கேள்விகளாக கேட்டிருந்த நிலையில் அந்த விடயங்கள் இப்பொழுது கிடப்பில் போடப்பட்டதாக பார்க்கலாமா? அல்லது ஒரு புறத்தில் இந்த விடயங்களை புறந்தள்ளிவிட்டு பொருளாதார முன்னேற்றத்திற்காக கனடா விட்டுக்கொடுப்புகளோடு பயணிக்கப் போகிறதா? தொடர்ந்தும் இதே ஒரு நல்லெண்ணத்தோடு இந்தியா பயணிக்கக்கூடிய நிலையில் இருக்குமா? இதனை இவ்வாறு கூறலாம், புரிந்துணர்வோடு பயணிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். விட்டுக் கொடுப்பு இருக்கின்றதா என்றால் என்றால் அவர்கள் கூறிய விடயம் மீள் புதுப்பித்தல். அதாவது 2 அரசாங்கங்களும் ரீசெட் த ரிலேஷன்ஷிப். ரீசெட் என்கின்ற வார்த்தை சில விடயங்களை மறப்போம், சில விடயங்களை மறைப்போம், நாங்கள் ஆனால் தொடர்ந்து உறவில் இருப்போம், இனி நீங்கள் உங்கள் உளவாளிகளை கனடாவிற்கு அனுப்பக்கூடாது போன்ற ஒரு, அதாவது அந்த ஒரு பகிரங்கப்படுத்தப்படாத ஒரு ஒப்பந்தத்திற்கு அவர்கள் வந்திருப்பார்கள். அதனை மதிப்பதாக இந்தியா கூட உறுதியளித்திருக்கும். எனவே ஏறக்குறைய கிடப்பில் போடப்பட்டதாக பார்க்கப்பட்டாலும் அது துடைப்பான அந்த கண் துடைப்பு விசாரணைகள் நடைபெறலாம் என்பது கூட நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஆமாம், இன்னும் பல விடயங்கள் பேசப்பட இருக்கின்றன. இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நெருங்கி இருக்கின்றது. இதோடு நாங்கள் இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து வருகின்ற வாரங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்து பேச இருக்கின்றோம். இதுவரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி சுரேஷ். மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.